வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடன் சுமை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. குடிநீர் பற்றாக்குறையை களைய திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கான 5வது கட்ட தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 49 தொகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 264 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதற்கிடையே 4ஆம் கட்டமாக வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடன் சுமை 3,50,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். போக்குவரத்துத்துறை ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை தடுக்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடிநீர் பிரச்சினையை களைவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டார். மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தெருநாய்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இடமாறுதல் கலந்தாய்வை நடத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் இதுவரை பதவி உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் அதனால் ஏற்படும் காலி இடங்களையும் கணக்கில் கொண்டுதான் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வந்ததாக கூறியுள்ளார். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்றும் திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் சேவை கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி சேவை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டு ஆட்சிக் காலத்தை நிறைவு செய்துள்ள திமுக அரசு தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in மற்றும் results.digilocker.gov.in ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவு அனுப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் வர்த்தக கண்காட்சிகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜெகதீஷ் சந்திரா, திருமதி கலைமதி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. 4 வாரத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் தென்காசி, திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மலைப்பகுதிகளிலும், கரூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதியன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. இதற்கிடையே சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு கடும் பனிமூட்டம் நிலவியதாகவும் இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் அனல் காற்று வீசி வந்தது. இந்த அனல் காற்று ஏற்காட்டையும் விட்டு வைக்கவில்லை. ஏற்காட்டிலும் கடுமையான வெப்பம் நிலவியதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் கடந்த 4 தினங்களாக ஏற்காட்டில் தொடர்ந்து மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்காட்டில் வெப்பநிலை மாறி தற்போது குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இன்று காலை முதலே ஏற்காடு மற்றும் படகு இல்லம், செம்மநத்தம், நாகலூர், மஞ்சக்குட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியது. பிரதான சாலைகளில் அதிக அளவில் பனிமூட்டம் உள்ளதால் அதிக அளவில் குளிர்ந்த நிலை காணப்பட்டது. 4 மாதங்களுக்கு பிறகு குளிர்ந்த சீதோஷ்ண நிலை வருவதால் ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி வரும் நாட்களிலும் இதே சீதோஷ்ண நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். ரஷ்யாவில் உயர்கல்வி வாய்ப்புக்கான கண்காட்சி சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோவை ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான ரஷ்ய தூதரகத்தின் சென்னை அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளுக்கான ஆலோசகர் திரு ரவிச்சந்திரன், இந்த கண்காட்சி வரும் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். இந்த வருடம் ரஷ்யாவில் உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்கான உயர்கல்வி கண்காட்சி சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களில் 11 மேலிருந்து 17 மே வரைக்கும் நடக்கிறதுக்கு. சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் சனி, ஞாயிறு 11th and 12th மே நடக்குது. இதில் ரஷ்யாவிலிருந்து 8 மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கலந்துக்கிறாங்க. இந்த வருடம் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு போகிறதுக்காக 8000 MBBS சீட்ஸ் மாணவர்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா வருடம் நீங்கள் கட்டணம் செலுத்தினா போகிறோம். 6 வருடத்துக்கு உண்டான கோர்ஸ் இது. இந்த கோர்ஸ் நேஷனல் மெடிக்கல் கமிஷனால் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. இந்த கோர்ஸை படிச்சுட்டு திரும்பி ஸ்கிரீனிங் டெஸ்ட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவில் டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை தவிர ரஷ்யாவில் 100% ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதுக்கு இந்திய மாணவர்களுக்கு இந்த வருடம் 200 சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களில் ஆட்சியர் மற்றும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் ஆவடியில் பறிமுதல் செய்யப்பட்ட 192 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் அழித்தனர். சேலம் அருகே டிராக்டர், கார் மற்றும் பார்சல் லாரி அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அருள்மிகு தானுமாலிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தெப்பத் திருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் சச்சின் பவார், பிரியங்கா சாப்ரா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ஈஷா லக்கானி, பேஜ் வான்காவ் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. துபாயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்மார்க் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பரத் ராகவ், தருண் ரெட்டி காட்டம் மற்றும் அபிஷேக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்களவைக்கான 5ஆம் கட்ட தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடன் சுமை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. குடிநீர் பற்றாக்குறையை களைய திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.